வெல்கம் டு ஆயுஷ் அகாடமி. நான் உங்கள் ஆனந்த் சார். டிஆர்பி எக்ஸாமினேஷன் 2025 பார்ட் ஏ தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் சிலபஸில் மாற்றம் வருமா? இந்த கேள்விக்கான பதில் பார்ட் 12ல் பார்க்கலாம். தமிழ்நாடு எஸ்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் ஸ்டாண்டர்ட் 10 தமிழ் பாடப்புத்தகத்தில் வரும் கல்வியாண்டில் 9 இயலிலிருந்து 7 இயலாக பாடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த டிபி உள்ள வாட்ஸ்அப்புக்குள்ளே இணைஞ்சிக்குங்க. ஆயிஷா பிஜிடிஆர்பி எலிஜிபிலிட்டி தமிழ் டெஸ்ட் குரூப் இது. அதுதான் தமிழ் ஷார்ட் பண்ணியிருப்பேன். இல்லை 832 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வருங்காலங்களில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு பேட்ச் எல்லாம் இதில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சீக்வன்ஸ்லாம் தொடர்ச்சியாக எடுக்கணுன்றது வருகின்ற மார்ச் 13ஆம் தேதியிலேருந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஆயிஷாவில் தொடங்கும். இப்போ நம்ம எந்த பாடத்திட்டத்தை தொடரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு செய்தி என்ன வெளியாக இருக்குன்னா 9 இயலிருந்து 7 இயலாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்த்துடலாம். இப்போ ஆரம்பத்தில் இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் இருக்கிறது புதிய பாடத்திட்டம், ரைட் சைடில் இருக்கிறது பழைய பாடத்திட்டம் அப்படின்னு வச்சுக்கலாம். இது கன்ஃபார்மாக இன்னும் நியூஸ் வெளியாகலை. இப்போதைக்கு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில் 9 இயலேருந்து 7 இயலாக மாற்றிருக்காங்க. அப்போ நம்ம படிக்கிறதா இருந்தால் பழைய புத்தகத்தை வச்சு படித்து முடிச்சிட்ட பிறகு இந்த புதிய புத்தகத்தில் புதிதாக புகுத்தப்பட்டுள்ள கவிதைகள், பாடங்கள், செய்யுளெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு இயலில் பாருங்கள். முதல் இயலில் பார்த்தீங்களாவே அன்னை மொழி இருக்குது. ஆனால் தமிழ் சொல் வளம் அப்படின்ற ஒரு பாடத்துக்கு பதிலாக பாவனர் பார்வையில் தமிழ் சொல்வளம் அப்படின்னு ஒரு டைட்டில் மாற்றிருக்காங்க. அடுத்து இரட்டுற மொழிதல் இல்லை, காலக்கணிதம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இரட்டுற மொழிதல் ரைட் சைடில் இருக்கிறது ஓல்டு, லெஃப்ட் சைடு நியூ. புயலிலே ஒரு தோணி இங்கே இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உரைநடையின் அணிகலன்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே எழுத்து சொல் இருக்குது, ஆனால் எழுத்தை நீக்கிட்டு சொல்லு கொடுத்துருக்காங்க. அடுத்து கேட்கிறதா என் குரல் இருக்கின்றது, காற்றே வா இல்லை, முல்லைப்பாட்டுக்கு பதிலாக பரிபாடல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. புயலிலே ஒரு தோணி அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிட்டாங்க, 2வது இயலில் இருக்கிறத 1வது இயலில் கொடுத்து வச்சுட்டாங்க. அதன் பிறகு மேகம், பிரம்மம் இது ரெண்டுமே புதுசாக நுழைச்சிருக்காங்க. 4வது பாடத்தில் பார்த்திங்கன்னா அறிவியல் தொழில்நுட்பம், இந்த செயற்கை நுண்ணறிவு அதை நீக்கியிருக்காங்க. அடுத்து பரிபாடல், உங்களுக்கு இது பார்த்துருப்பீங்க. இந்த பரிபாடல் 4வது இயலில் இருக்கிறத 2வது இயலில் எடுத்து சேர்த்து வச்சுருக்காங்க. இது போல் ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்த்தா தான் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிய வரும். ரைட் சைட்லேயே பார்க்கலாம். இது 9 இயல் வரும்போது கடைசியில் என்ன பண்ணியிருக்காங்க, மனிதன் மற்றும் ஆளுமை இதில் பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன், இந்த சிந்தாலு, அதுக்கப்புறம் தேம்பாவணி எடுத்துகிட்டு 7வது இயலில் தேம்பாவணி கொடுத்து வச்சுருக்காங்க. ராமானுஜர் நாடகம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அடுத்து இந்த ஒருவன் இருக்கிறான் அதெல்லாம் எடுத்து தூக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மெய்கீர்த்தி இது இல்லை, மெய்கீர்த்தி இல்லை. அதன் பிறகு பாய்ச்சல் அது இருக்குது, கம்பராமாயணம் இருக்குது, பன்முக கலைஞர் இருக்காங்க. அந்த பூத்தொடுத்தல் முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் அதை நீக்கி விட்டீர்கள். ஓகே, இந்த தகவல் உங்களுக்கு வாட்ஸ்அப் குழுவில் பகிர்கிறேன். நீங்களும் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த வீடியோவோட இறுதியில் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, பழைய பாடப்புத்தகத்தில் இருக்கிற பகுதியை படித்து முடித்த பிறகு புதிய பாடப்புத்தகம் வரும்பொழுது புதிய பாடப்புத்தகத்தில் புதிதாக புகுத்தப்பட்டுள்ள இந்த மேகம், பிரம்மம், புதிய செய்யுளும் இலக்கண பகுதியும் கண்டிப்பாக படித்து கொள்ள வேண்டும் என்பதே சிலபஸில் மாற்றம் வருமா என்பதற்கான பதில். எப்படி மேஜர் சப்ஜெக்டில் ஓல்டு சிலபஸ் படித்து முடித்த பிறகு புதிய கண்டென்ட்லாம் படிக்கணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் இப்போ இருக்கிறோமோ, அதே போல் தான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கும் பழைய பாடப்புத்தகத்தில் இருக்கின்ற இயலெல்லாம் படித்து முடித்த பிறகு இப்போ புதுசாக ரிலீஸ் ஆகிற புத்தகத்தில் 7 இயல் தான் இருக்க போது. அந்த 7 இயலில் புதிய பகுதிகளை கண்டிப்பாக படித்து பயிற்சி எடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த குழுவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக டெஸ்ட் பேட்ச் இருக்கும், குரூப் டீச்சிங் கிளாஸ் இருக்கும். கண்டிப்பாக இது பெய்டு வெர்ஷன் தான். இதில் இலவசம் ஃப்ரீ எல்லாம் கிடையாது. ஃப்ரீ மெட்டீரியல், ஃப்ரீ டெஸ்ட்டு அதெல்லாம் இருக்காது. டெமோ டெஸ்ட் இருக்கலாம். அடுத்து டைரெக்டாக பெய்டு வெர்ஷன், பெய்டு டெஸ்ட்டு தான். அதற்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து கொள்கிறேன்.
முக்கியமாக யூடியூப்லேயே கூட நான் அதோட டெஸ்ட் பேட்ச் குருதட்சணை மெத்தடெல்லாம் அடுத்தடுத்த வீடியோ உங்ககிட்ட கொடுக்குறேன். மீண்டும் இறுதியாக சொல்கிறேன், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் சிலபஸில் மாற்றம் வருமானா மாற்றம் வந்திருக்கு. ஏற்கனவே இருக்கிற 9 இயல் படித்து முடித்த பிறகு 7 இயலாக குறைச்சிருக்காங்க. 7 இயல் குறைச்சிருக்காங்கன்னா இருக்கிறதுல குறைச்சதை விட இருக்கிறதுல சிலது மாடிஃபை பண்ணிவிட்டு புதுசாக சேர்த்துருக்காங்க. அப்போ புதுசாக சேர்த்துக்கிறது கண்டிப்பாக படித்தே ஆகணும். மீண்டும் இது போன்ற ஒரு தகவலோடு சந்திக்கிறது ஆயிஷாவின் கசடர கற்க யாதும் அறிய வரும் கிளை.